உங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி ஒரு முக்கியமான கான்செப்ட் இங்கே பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் தொடக்கநிலை மாற்றங்கள் பார்த்தோம் இல்லையா, ரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன சம்மந்தம், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வசதிக்காக என்ன பண்ணிக்கிறேன், நான் எல்லாமே 2x2 மேட்ரிக்ஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். 1 0 0 1 ரைட். இது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஒரு சாதாரண மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், A B C D. சரியா? இப்போ பல ஆப்ரேஷன்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்ன்றதை நான் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த ரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம், 1 0 0 1 இருக்கு இல்லையா, அதை 0 1 1 0ன்னு ஆக்கி ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல பெருக்கணும். இங்கே பாருங்க, A B C D. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 0 + C ரைட், 0 + D ரைட், A + 0C A C. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 × 0. ஸோ திஸ் இஸ் B. இப்போ கவனமாக பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் நம்ம புரிஞ்சிருப்போம். என்னென்னா ABCDன்றது எப்படி மாறிடுச்சு, இந்த ரோ மாறிடுச்சு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக நம்ம எழுதுனா வந்து என்ன செய்வோம், R2 வந்து எதாயிருச்சு, R1 ஆயிடுச்சு, R1 வந்து என்ன ஆயிடுச்சு, R2 ஆயிடுச்சு. அப்படி இல்லாட்டி R1 R2 என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு, நம்ம காமிக்கிறோம் இல்லையா, அதுக்கான ஆப்ரேஷன் இதுதான். ஸோ என்ன பாயிண்ட்னா, இந்த ரோல பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் எல்லாமே உண்மையில ஏதோ ஒரு எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸை வச்சு பண்ணக்கூடிய மல்டிப்ளிகேஷன் தான். இந்த எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், இப்போ இந்த ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்து அதில் ஒரு மாற்றம் மட்டும் பண்ணா அதுக்கு பேர் என்னது, எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி காலம்ல இருக்கா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கா நான் சார் சொல்கிறேன். ஒரு வியூ கிடைச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சே ABCD இப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. இதை நீங்கள் எப்படி மாற்ற விரும்புகிறீங்க, BDACன்னு மாற்ற விரும்புகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே தட் இஸ் ரோ எக்ஸ்சேஞ்ச் அப்போ ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, இங்கே போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்களேன், ABCD நான் யாராவது இதை மாற்ற விரும்புகிறேன். அப்போ என்ன செய்யணும், 1 0 0 1 இதை மாற்றிடணும். ரைட். அப்போ என்ன ஆகும், 0 1 1 0 மாறிடும். 0 1 1 0. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, A 0 ஆயிரும், B ரைட், A + B இது A ஆயிடுச்சு. ஸோ C இது D ரைட், இது C இது 0 இல்லைங்களா, C. இப்போ பாருங்க, ABCD இருந்தது, ABCD அப்படியே என்ன ஆயிடுச்சு, இந்த காலம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரீ மல்டிப்ளை பண்ணா ரோ எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், போஸ்ட் மல்டிப்ளை பண்ணா காலம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ 2 3 நம்ம ஆப்ரேஷன்ஸ் என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். நம்மளுக்கு என்ன செஞ்சிரும், ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரோவை என்ன செய்ய விரும்புகிறோம், ஆட் பண்ண விரும்புகிறோம். ஸோ எப்படி வச்சுக்கலாம், இப்போ R1 வந்து நான் என்ன விரும்புகிறேன், R1 + R2 ஆக விரும்புகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும் 1 0 0 1 இதுதான் நம்மளோட என்ன மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ இங்க இந்த ஆப்ரேஷனை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், R1 எதாவது மாற்றணும், இவங்க 2 பேரையும் கூட்டி இங்கே போட்டணும். அப்போ 1 இவர் என்ன ஆயிடுவாரு, 1 ஆயிடுவார், 0. அப்போ இவரை வச்சு மல்டிப்ளை பண்ணால் அது நடந்துடும். அப்போ உதாரணத்துக்கு ABCD அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசல்ட் என்ன ஆகும், A + C B + D CD இப்படி வந்துடும். வந்துருச்சான்னு செக் பண்ணுவோம். இந்த இதை எடுத்துக்கலாம், 1 1 0 1 எடுத்துக்கிடுவோம். தென் ABCD. ஓகே, இப்போ பண்ணுங்க, A + C. ஸோ A + C, இது B + D, B + D, இது 0 இது C, இது 0 இது D. பாருங்க, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரைட். இப்போ உங்களுக்கு இயற்கையாக புரிஞ்சிருப்போம். கழிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு இதே ஆப்ரேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், முதல்ல 1 0 0 1 சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து செகண்ட் ரோவை கழிச்சு அங்கே போறோம்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோல இருந்து செகண்ட் ரோ கழிக்க போறோம். கழிச்சா என்ன ஆகும், 1 0 அப்படியே தான் இருக்கும். இது 1 இது -1 ஆயிடும். அப்போ இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், நமக்கு இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் A B C D இப்படி இருந்துச்சுன்னா
நமக்கு ரிசல்ட் வந்து a மைனஸ் சி ஃபர்ஸ்ட் ரோல இருந்து கழிச்சு இங்க போட்டோம் இல்லையா? ஓகே, நம்ம என்ன செஞ்சோம் 1 0 அப்படியே வச்சுக்கிட்டோம். ஸோ a b a மைனஸ் சி இது 1ல தான் 0 கழிச்சோம். ஸோ a மைனஸ் சி இது b மைனஸ் டி. ஸோ இது நடக்குதான்னு பார்த்துடலாம். கரெக்டாக செஞ்சிருக்கும் போது 1ல இருந்து 0 கழிச்சு இங்கே போட்டுருக்கோம். கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 0 1 minus 1 right is equal to a b c d. இதை மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா? is equal to மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ இது மாறாது இல்லைங்களா? a இது 0 ஆயிரும். ஸோ a ஓகே, இது b இது சரியா போயிடுச்சு. இங்க பாருங்க a மைனஸ் சி தென் a மைனஸ் டி b மைனஸ் டி இல்லைங்களா? b மைனஸ் டி. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ என்ன புரிஞ்சிருச்சுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இன்னொரு இதை பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன இருக்கு ஏபிசிடி இதான் என்னோட மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோமே. இந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன பண்ண விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் ரோவை லேம்டாவால் பெருக்கி செகண்ட் ரோட கூட்ட விரும்புகிறேன். அப்போ என்ன ஆகும், லேம்டா ஏ பிளஸ் சி லேம்டா பி பிளஸ் டி ஓகே மேலே ஏபி செகண்ட் ரோல தான் ஆப்ரேஷன் பண்ணுறேன். அப்போ நான் என்ன செய்யணும் 1 0 0 1 இதை எடுத்து செகண்ட் ரோல ஆப்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை லேம்டாவால் பெருக்கி இதை கூட்டுறேன். அப்படி லேம்டாவால் அப்போ என்ன ஆகும் 1 0 மாறாது. இதை லேம்டாவால் பெருக்கி கூட்டினாங்க லேம்டா, இது பேர் என்ன 1 மாற்றம் இல்லை, இவ்வளோதான். இப்போ இந்த இது நடக்குதா நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ரீசன் இதுதான் இவ்வளோதான் விஷயமானது புரிஞ்சிடும் இல்லைங்களா? 1 0 லேம்டா 1 ரைட் ஏ பி சிடி சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ அப்படியே தான் இருக்கும், இது பி அப்படியே ரெண்டு வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ லேம்டா ஏ பிளஸ் சி, ஸோ லேம்டா ஏ பிளஸ் சி, இது லேம்டா பி பிளஸ் டி, லேம்டா பி பிளஸ் டி. ஸோ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் நம்ம எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனோட ரிஃப்ளெக்ஷன். இதான் பிள்ளைகளா அண்டர்ஸ்டாண்டிங் ரைட். ஸோ இப்போ இது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்கு பார்த்துக்கலாம். ரைட், நம்ம புக்கில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்க. ரைட், இங்கே தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. அண்ட் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ் என்ன டிஃபைன் சொல்கிறாங்க, இஸ் டிஃபைன்ட் as the matrix which is obtained from an identity matrix by applying only one elementary transformation. இதை நம்ம பார்த்தோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பல விஷயங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன பேசணும்னு அதை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இவங்க என்ன காமிக்கிறாங்க, R2-வை ரைட் ஃப்ரீக்வன்சி என்ன காமிக்கிறாங்க, பெருசாக எழுதிடலாமா? R2 எதா மாறுன்னு சொல்கிறாங்க, R2 + லேம்டா R3. சரியா? அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து 1 0 0 0 1 1 0 0 0 0 1 இந்த மேட்ரிக்ஸில் இந்த ஆப்ரேஷன் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகும், R2-வை ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் 1 0 0 ரைட். செகண்ட் ரோவை R2 + லேம்டா R3. அப்போ என்ன ஆகும் 0 1 லேம்டா. தேர்ட் ரோ மாற்றலை 0 0 1 அதான் காமிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இப்படி மாற்றணும்னா இந்த இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை இங்கே போட்டிருக்காங்க. இதான் எலிமெண்ட்ரி மேட்ரிக்ஸ். சரியா? இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு செகண்ட் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இவ்வளோதான் விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா அப்படிங்கிறது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாமே வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் 2x2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னு பொதுவாகவே சார் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இல்லஸ்ட்ரேஷனில் சிம்பிளஸ்டான விஷயங்கள் கொடுக்கறது வந்து என்னோட வழக்கம். என்ன காரணம்னா, நம்ம கான்செப்டை புரிஞ்சிருவோம். சரியா? அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எந்த பெரிய ஆப்ரேஷன்ஸ்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கடுத்து உள்ளதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க, நீங்கள் வாசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன செஞ்சோம் அதை என்ன செஞ்சு வச்சிருப்பாங்க, இவங்க வந்து 3x3 வந்து பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா?